நமஸ்காரம். அஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சிம்ம ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தற்போது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் மற்றும் உத்திரம் 1ஆம் பாதம் இவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நல்ல தலைமை பண்பை உடைய சிம்ம ராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலையுமே நல்ல பிளான் பண்ணி தான் அவங்க செய்வாங்க. எதிலுமே முதன்மை இடத்தை அடைகிறதுக்கு அவங்க போராடக்கூடியவர்கள். இந்த மாதிரி தன்மையுள்ள சிம்ம ராசிக்காரர்கள் 5க்கும் 8க்கும் அதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடமான மிதுனத்திற்கு இந்த மே 14ஆம் தேதி பெயர்ச்சியாக இருக்கிறாரு. கடந்த ஒரு வருடமாக ரிஷபத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருந்து குரு பல்வேறு வேலைகள் தொடர்பான பல்வேறு தொல்லைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்தீங்க. தற்போது அது எல்லாமே லாபகரமாக மாறப்போகிற ஒரு அருமையான நேரம். 11ஆம் இடத்தில் இருக்கிற குரு 3, 5, 7ஆம் இடங்களை பார்வையிடுறாரு. குரு எப்போவுமே இருக்கிற இடத்தை விட பார்க்குற வீடு ரொம்பவே புனிதத்தன்மையாகவும் விசேஷமாகவும் இருக்கும். குரு என்பவர் முழுமையான சுப கிரகம் நவகிரகங்களில். இந்த குரு பகவானோட பார்வை அனைத்து கஷ்டங்களையுமே அனைத்து பிரச்சனைகளையுமே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பார்வையாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான துலாம் ராசியை பார்வையிடுறாரு. அடுத்தது 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால சகோதரர்கள், இளைய சகோதரர்கள்ட்ட உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்பு, சின்ன சின்ன பிரச்சனைகள் இவைகள்லாம் நீங்கி சந்தோஷம் வரும். அடுத்தது 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம். இதுவரை குழந்தை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உருவாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான படிப்பு, குழந்தைகளுக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களுமே உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி நடக்கும். அடுத்தது 7ஆம் இடமான வாழ்க்கை துணை மற்றும் பொது நண்பர்களுக்கான ஸ்தானம் 7ஆம் இடம். ஒருத்தரோட ராசிக்கு 7ஆம் இடம். அந்த இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் பார்க்குற வேலையும் சரி, உங்களோட வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் இவை எல்லாமே மாறி சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த குரு பகவான் மே 14, 25 முதல் 13 ஜூன் 25 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில், அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. இந்த சமயத்தில் உங்களுக்கு வீடு தொடர்பான ஏதாவது நீங்கள் வீடு கட்டி இருந்து குடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வராமல் ஒரு மாதிரி இருந்ததுன்னா அது தற்போது உங்களுக்கு நிவர்த்தியாகும். புதிதாக வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். அதே போல் சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அடுத்தது 13/6/25 13/8/25 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு பயணம் போவார். அந்த சமயத்தில் நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதோட அது பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை கணவனாக இருந்தீங்கன்னா மனைவி வழியாகவோ அல்லது மனைவியாக இருந்தீங்கன்னா கணவன் வழியாகவோ உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய நேரமாக அந்த சமயம் இருக்கும். அடுத்தது 13/8/25 1/6/26 வரைக்கும் குரு அவரோட சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்கிற இந்த காலத்தில் நீங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காகவோ உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும். அதே போல் குரு கடகத்தில் 18/10/25 5/12/25 வரைக்கும் அதிசாரமாக கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த சமயம் சில பண தட்டுப்பாடுகள், சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும். இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடும். அந்த சமயங்களில் நீங்கள் யாரையுமே எடுத்தறிஞ்சு பேசுகிறதோ விமர்சிக்கிறதோ அந்த சமயங்களில் கூடாது. அதை முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். அடுத்தது இந்த மாதிரி 5க்கு 8க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தில் இருந்து என்னென்ன பலன்கள் செய்கிறாரு அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். இருப்பினும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், அஷ்டம சனி உங்களுக்கு 10ஆம் இடமான
ரிஷபத்தை வந்து பார்வையிடுறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு சில உடல் தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து தரக்கூடும். ஜலதோஷம் சார்ந்த தொந்தரவுகள், அது மட்டும் இல்லை வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக போக வேண்டியது அவசியம். இருதயம் வயிறு சம்பந்தமான ஏதாவது தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்கனவே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறது, உடல்நிலையை கவனிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஆகவே இதுதான் நண்பர்களே. இதுக்கு அடுத்து வந்து ராகு கேதுகள் பெயர்ச்சி, சனி, இதுகெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.